இப்போ நீங்கள் கொண்டு பிளான்டிங் பண்ணும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒட்டு நாவலில் ஒட்டு நாவல். இது நாவலில் ஒட்டு போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே நாட்டு நாவலை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாட்டு நாவலில் ஒரு அடி உயரம் வந்ததுக்கப்புறம் அந்த நாட்டு நாவலை கட் பண்ணிவிட்டு வெள்ளை நாவலோட ஒரு கிளையை எடுத்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க. கிராஃப்டிங்கெல்லாம் ஒட்டு சேர்ந்து அது கண்டு பெருசாக வந்துருச்சு. அந்த சாதாரண நாவலோட கிளையும் மேலே வந்திருக்கு பாருங்க, அந்த கிளையும் மேலே வந்திருக்கு பாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராஃப்டிங்க்கு கீழே எந்த கிளை வந்தாலும் அந்த கிளையை கட் பண்ணி விட்டணும். இந்த தெரியுதுங்களா கிராஃப்டிங்? இந்த கிராஃப்டிங் ஒட்டு சேர்ந்ததுக்கு கீழே மாங்கன்று இருந்தால் மாங்கன்று இருக்கும். சப்போட்டா எடுத்துக்கிட்டீங்க, கீழே பாலாமரம் சொல்லக்கூடிய பாலாமரத்தை யூஸ் பண்ணுவாங்க, இழுப்பு மரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வரக்கூடிய பிரான்ச்சஸ், இந்த ஒட்டுக்கும் கீழே வரக்கூடிய பிரான்ச்சஸை நீங்கள் கட் பண்ணிடணும். கத்தரிக்கோள் அல்லது நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணணும். இப்போ நான் உங்கள் வீடியோக்காக கையில் கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த செடியானது நல்லா கிரித் ஆகி நல்லா ஹெல்த்தியாக வளரும். இல்லாட்டி இதுக்கு போகக்கூடிய சத்து எல்லாமே இந்த நாட்டு செடி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் 250 தான். அதுலேயே ஜம்போ நாவல் இருக்குது, அதோட விலையும் பார்த்தீங்கன்னா 180 தான்.